வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம். நெய் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு தட்டினது. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன், ஒரு 4-5 பல் பூண்டு தட்டினது. இது ஒரு சின்ன துண்டு வெல்லம் பொடிச்சது, தேவையான அளவு உப்பு, ரசப்பொடி, தாளிக்க மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 6-7, ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லித்தலை, பெருங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் பருப்பு, 2 தக்காளியும் போட்டு குக்கரில் வேக வச்சு நல்லா மசித்து தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த வேக வச்சு மசித்து தண்ணி சேர்த்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை இந்த பேனில் சேர்ப்போம். இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, ரசப்பொடி ஒரு ஸ்பூன், நல்லா கலந்து விட்டுக்கலாம். நுரக்கட்டி வர்ற அளவுக்கு இது அடுப்பில் இருக்கட்டும். வர அளவுக்கு ரெடி ஆகட்டும். லிட் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ரசம் நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இறக்கி வச்சுட்டு தாளிப்பு செய்யலாம். தாளிப்பு செய்ய ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் நல்லா சூடாகட்டும். கடுகு, உளுத்தம் பருப்பு போடணும். கடுகு வெடிச்சதும் பெருங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு இது கூட நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற ஜீரகம், மிளகு, பூண்டு அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வாசனை வர அளவு நல்லா இதை வதக்கிட்டு இதை ரசத்தில் சேர்த்திடணும். இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தாளிப்பு செஞ்சதெல்லாம் இந்த ரசத்தில் சேர்த்திடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன கட்டி வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிட்டா போதும், தேவையில்லை பிடிக்காதுன்னா விட்டுறலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த வெல்லம் கட்டி கொஞ்சம் சேர்த்துவோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுறலாம். மல்லித்தலை தூவி அவ்வளோதான், ரசம் ரெடி.